ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னா ஏர்லி மார்னிங் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தேன். இங்கே ஒரு இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா சுட சுட இட்லி, தோசை, உளுத்த வடைலாம் சுட்டுட்டு இருந்தாரு. ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன எதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இட்லி வாங்கியிருக்கோம், தமிழ்நாடு தான் அவரு. தக்காளி சட்னின்னு நினைக்கிறேன். இது வந்து கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறமா சாம்பார் கொடுத்துருக்காங்க. 3 இட்லி, சாம்பாரோட கொஞ்சம் டிப் பண்ணிட்டு டெம்டிங்காக இருக்கு எனக்கு. காலங்கத்தால பசி, பயங்கர பசி. செம்மையா இருக்கு, காரமா இருக்கு. ஆக்சுவலி இங்க சாம்பார் காரமா சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் காரமா சாப்பிட மாட்டோம். இந்த சாம்பார் ஒரு மாதிரி வித்தியாசமா காரமா இருக்கு. தொண்டல் அப்படியே ஃபிட் ஆகுது. தக்காளி சட்னியோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். இதோட வச்சு ப்ராப்பரா நம்ம ஊர் தக்காளி சட்னி. தக்காளி சட்னியில கருவேப்பிலை அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 3க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கம்மியா இருக்கு. இன்னும் வடை சூடாக ரெடி ஆகிட்டு இருக்கு. தோசை ஒன்று சொல்லியிருக்கேன். தோசை வடையில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அவங்கக்கிட்ட ஒரு பருப்பு வடை, ஒரு உளுத்த வடை வாங்கியிருக்கேன். சாம்பார் டிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பருப்பு வடை எப்படி இருக்காது, நல்லா ஊறி இருக்கு. சாம்பார்ல ஊறி இருக்கு. செம்மையா இருக்கு. பருப்போட நல்லா ரோஸ்டா இருக்கு. ரோஸ்டா அப்படியே ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கு. சாம்பார்ல போட்டுருக்காங்க. சாப்பிடவே சூப்பரா இருக்கு. இன்னொரு பைட் போலாம் பாருங்க. எடுத்து நல்லா சாம்பார் அது மேல ஊற்றி ஒரு பெரிய பைட்டா போட்டு அந்த பருப்பு அப்படியே கரம் உளுத்த வடை சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே நல்லா அப்படியே ஊறிடுச்சு அந்த சாம்பார்ல. ஊறின சாம்பார் எடுத்து அது மேல ஊற்றி அது மேல சட்னி போட்டு செமிச்சாவது பார்க்கும்போது எனக்கு உளுத்தோட பருப்போட தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் சொல்லுங்க, அது ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கிறதுனால செம்மையா இருக்கு. இந்த சட்னி தான் ரொம்ப டெம்ப்ட் பண்ணது இல்லை. அதோட நார்மல் மசாலா செய்வோம். நம்ம எப்படி வீட்டில் செய்வோமோ அந்த மாதிரி ஒரு மசாலா செய்வோம். நம்மளுக்கு இங்கே ரோட் சைட்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம் வேணும்னா கிடைக்காது. இங்கே இது கிடைக்கிறதே ஆக்சுவலி பெரிய விஷயம். நம்ம ஊர் ஸ்டைல் ஃபுட்டு கிடைக்கிறத. ஏன்னா எங்கே பார்த்தா வடை பாவம் இதுதான் விற்றுவாங்க. ஸோ இதில் ஹாப்பியாக இருந்துட்டு போகுது. உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. இல்லை இதோட தொட்டு இதோட தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு. சாம்பாரோட போடலாம்.
சாம்பார் சட்னி செம்மையாக இருக்குது. என்னோட ஃபேவரட் என்னன்னா அந்த தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட். எல்லாத்துக்குமே அவங்க தராங்க இந்த தக்காளி சட்னி. இங்கே எல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ண வராதுல்ல, அதனால இப்போதான் வந்தாங்க. ஃபுல்லாக பாருங்கள், கடை ஃபுல்லாக ரஷ்ஷு. வந்ததுலேருந்தே அவர் ஃபுல்லாக கூட பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. வந்தவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. கடை எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? 35 வருஷம். 35 வருஷமா இருக்கா? ஓகே. காலையில் எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 9 மணி. 9 மணியா? 9 மணிலேருந்து 2 மணி. ஓகே. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம். நான் காலங்கத்தால் ஏஞ்சி மும்பையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்றது பெரிய டாஸ்க். ஏன்னா ஃபுல்லாக ரஷ் தான், எங்கே பார்த்தாலும் ஜனங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பாய் எவ்ரி ஒன்.